கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்றோம். இந்த காலவெளியிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் யார் கேட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவேளை நீங்கள் அநேக இடங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லை யாராவது உங்களை ஏமாற்றிருக்கலாம். நிறைய பேர் அநேக வாக்குகளை கொடுப்பாங்க, நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன், அவங்கள நம்பி நீங்கள் போயிருக்கலாம். அதில் நீங்கள் பின்மாற்றமாகி ஏதாவது ஒரு ஏமாற்றத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் பரியாசமான தேவன் விட மாட்டார். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு அவர்கள் உங்களை ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களும் இன்னொரு இடத்துல ஏமாற்றுவர்களாய் காணப்படுவார்கள். வேதத்திலே ஒரு சம்பவம் காணப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய சகோதரனை கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான், தந்திரமாய் போய் சொல்லி வாங்கி கொள்கிறார். ஆனால் அவன் தன்னுடைய மாமன் வீட்டிலே அவன் அங்கு ஏமாற்றப்படுகிறான். இப்படியாய் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒருவேளை நீங்கள் யாரிடத்தினாலும் நீங்கள் ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் செய்கிறதுக்கான காரியங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் சந்தோஷத்துடனே ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கர்த்தரிடத்திலையும் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு உணர்வை கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை அந்த இடத்திலிருந்து பரியாசம் பண்ண விடாதபடிக்கு எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஜெபம் செய்வோமா? கிருபையின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே அப்பா, எந்த இடத்துல உள்ள பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சு நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க அப்பா. இதுவரைக்கும் இழந்த அநேக சூழ்நிலைகள் கர்த்தர் ஏமாற்றி போயிருக்கலாம்ப்பா. மனுஷர்கள் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிருக்கலாம்ப்பா. அது எல்லாத்தையும் இந்த கால வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை இந்த வசனத்தை கேட்டபடியாப்பா, அவங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாத்தையும் மாற்றப்பட போறதுக்காக நன்றியப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.